இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க. இந்த பதிவின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ உங்கள் ராசிநாதன் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு வந்து குரு பகவான் உங்கள் ராசிநாதன். அப்படி இருக்கும் பொழுது அவர் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு பார்க்கணுங்க. அவர் கொடுத்தாதான் நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உங்களுக்கு குரு வந்து நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இப்போ ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது மீனராசிக்கு ஒரு அமைதியான ஒரு தருணத்தை கொடுக்குதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதையும் செல்வாக்கும் அந்த இடத்துல எந்த இடத்துல போய் நீங்கள் பேசினாலும் அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். உடல் நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு வந்து மன உளைச்சலாக இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள், தேவையில்லாத மன சங்கடங்கள், குழப்பங்கள் இது எல்லாத்தையும் எழுதுகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ எல்லாமே அதற்கெல்லாம் காலம் முடிவுக்கு வருதுன்னு கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா மன சங்கடம் இருந்தாலே அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அந்த மாதிரியான இடத்துல இருந்து இப்போ ஒரு மாற்றம் வருது. மனத்தில் வந்து இனி வந்து தேவையில்லாத கவலைகளோ வீண் பிரச்சனையோ தோணாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைப்பாங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி அவங்க மனசை அன்னைக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவாங்க. அது இயல்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கும். இது அவங்க வேணும்னா பிளான் பண்ணுறதெல்லாம் கிடையாது, ஆனால் இயற்கையாக நடந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ மாறிடும். இனி வந்து எதையும் போட்டு யோசிக்க மாட்டீங்க, குழப்பிக்க மாட்டீங்க, தெளிவாக சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்குறார். இது வந்து குடும்பத்துக்கும் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய காலம்தாங்க. ஏன்னா குடும்பத்தில் வந்து நமக்கு அமைதி வேணும்னா மனசு சந்தோஷமாக இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார். குடும்பத்தையும் அனுசரணையாக எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாரு. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்குங்க. என்ன சொல்லணும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சண்டை போடுறது கூட ஒரு 4 நாள் கழிச்சு ஞாபகத்துக்கு வரும். அப்போ தான் நமக்கு கோவம் வந்து சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்ட கணவன் மனைவி கூட இப்போ 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது. பண வரவு நல்லா இருக்குதுங்க. அதே போல் பண ரீதியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணத்தால் உங்களுக்கு பிரச்சனை பெருசாக கிடையாதுங்க. மனசால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுச்சுன்னா பண பிரச்சனையை எளிமையாக நீங்கள் அதை சரி பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். பண வரவு இருக்குது, தொழில் முன்னேற்றம் இருக்குது, செல்வாக்கு உயருது, பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க. அடுத்ததாக சூரியன் உங்களுக்கு ஒரு அமைப்பில் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாகத்தாங்க இருக்குது. தொழிலில் சவால்களாக இருக்குங்க. உங்களுக்கு தொழில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி பொறாமை உங்களுக்கு தொழிலை வந்து நிம்மதியாக செய்ய விடாத தருணமெல்லாம் இந்த தருணமாக இருக்குது. சூரியன் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால மற்றவங்களோட பலம் உங்களை தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சூரியன் நமக்கு பலமாக இருந்தால் தான் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையும். இப்போ நமக்கு அது அமைப்பு இல்லை. சூரியன் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கே கொஞ்சம் பெருசாக தெரியக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் நலம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையக்கூடியதாக இருக்குது. சவால்கள் நிறைந்ததாகத்தாங்க இருக்குது.
உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா மாதிரியான ஒரு எண்ணங்களை உங்களுக்கு சூரியன் கொடுப்பது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. எதுவும் இல்லை, சரியாயிடும், டாக்டர்கிட்ட போனால் சரியாயிடுன்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே போதும். உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அதாங்க பிரச்சனையாகும். எது ஒன்றுமே உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அது நல்லது. அதுலேருந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுமோ, அதுவாகிடுமோ, இதுவாகிடுமோ நீங்கள் பயந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலாக இருந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி மேலும் மேலும் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏதாவது வேறு யாராவது செய்த தவறுகள் கூட உங்கள் பேரில் வந்து பழியாக வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். காலம் நமக்கு கனிவான காலமாக வர வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது தவறு கிடையாது. பொறுமை ரொம்ப முக்கியம், நிதானம் ரொம்ப முக்கியம். நமக்கு டைம் மட்டும் சரியில்லைன்னு தெரியுதுன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியாயிடும். ரொம்ப அமைதியாக இருந்தோம்னா அந்த டைமை நம்ம மாற்றிட்டு அடுத்த கட்டம் நம்ம வேகமாக செயல்படலாம். நீங்கள் டைம் சரியில்லாதப்போ வேகமாக செயல்பட எல்லா காரியங்களும் வீணான காரியமாக போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த டைம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது தப்பு கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டிய இடமே கிடையாது மீனராசியை பொறுத்தவரையும். ஏன்னா பல சங்கடங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து ஒவ்வொரு இடத்துலையும் சாதனையாக நீங்கள் செஞ்சு வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் பிரச்சனையான இல்லை. அவங்க பல ஆண்டுகளாகவே பல சிக்கல்களையும் பல கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டு அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம், அதிலேருந்து எதை மாதிரியான சூழ்நிலையை மாற்றலாம், எப்படியெல்லாம் நன்மை நடக்க வைக்கலாங்கிற எண்ணத்தோடு வெளியே வந்தவங்களா இருப்பீங்க. ஒரு சிலவங்க இப்போ வந்துக்கிட்டு இருப்பீங்க. படிப்படியாக பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு வருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தாங்க கை வந்த கலை. சொல்லப்போனால் மீனராசிக்கு மட்டும்தான் அது. ஏன்னா அவ்வளோ பொறுமையும் நிதானமும் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். டக்குன்னு கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் யோசிச்சு சரி போ அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் மீனராசிக்கு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் எளிமையாக நல்லபடியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு இயல்பாக இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மீனராசி எப்பயுமே சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க, பிறந்ததுலேருந்தே கஷ்டங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து கஷ்டங்க, இந்த குழந்தை பிறந்துச்சுங்க அன்னையிலேருந்து என்னென்னு தெரியலங்க, நான் இன்றைக்கி பலகீனமாக இருக்கேன்லாம் நினைப்பாங்க. ஆனால் அதை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களும் அவங்க தான். பிறந்ததுலேருந்தே அந்த வீட்டுக்காக பாடுபட்டிருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்திற்காக பாடுபடுவாங்க, குழந்தைக்காக, வளர்ச்சிக்காக, குழந்தைகளின் நல்ல நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தியாகி போலத்தான் இது நாள் வரைக்கும் மீனராசி இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் மனசால் நினச்சிங்கன்னா இது உண்மையிலே பிரச்சனை கிடையாதுங்க. 7.5 சனி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எதுக்கும் பதட்டப்படாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? தைரியத்தை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உங்கள் மனமானது சந்தோஷம் அடையுங்க. உங்கள் மனசு சந்தோஷப்பட்டு அடுத்த கட்டம் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் நிறைய பொறுப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த பொறுப்பை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் வந்து இந்த பணியில் வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நிதானித்து யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அப்போ அந்த முடிவெல்லாம் தீர்க்கமாக இருக்கும். புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் கவனத்தோடு இருந்தால் உங்களுக்கு தொழிலிலும் உத்தியோகத்திலும் உங்களுடைய திட்டமிடல் எல்லாம் சரியாக அமையுங்க. எந்த காரியம் எடுத்து செய்தாலும் அந்த திட்டம் போட்டு திட்டப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். இப்போ அமைப்பு அப்படி இருக்குது. தயவு செஞ்சு உங்களை நீங்கள் அலட்சியப்படுத்திக்காதீங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலான்ற எண்ணம் வரக்கூடாது. இது இப்படித்தான் செய்யணும், இப்படி இருக்குது, இதை மாதிரி பண்ணணுங்கிற கரெக்டான அமைப்பு இருந்தால் உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பிற்கு உங்களுக்கு புதன் பகவான் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. புத்திசாலித்தனம் ஏற்படும். இனிமேல் வந்து மனசு சொல்கிறத கேட்காது, மூளை சொல்கிறத தான் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு. சுக்கிரனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இந்த காலத்தில் நல்ல அமைப்பிற்கு படிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய தோன்ற மாதிரி இருக்கும். நிறைய பார்ப்பீங்க, நிறைய விஷயங்களை இப்போ நீங்கள் பார்த்து அதில் இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறார். உறவுகளும் உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களோட அனுபவங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய மாற்றம் இருக்குது, பணவரவு இருக்குது, பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாம் போயிடும். என்ன கொஞ்சம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனையை இப்போ நினச்சி பார்க்கணும். இப்போ சுக்கிரன் அதை தான் சொல்கிறாரு.
ஃபஸ்ட்லாம் நீ எப்படி இருந்த, எந்த இடத்துல யார் யார் உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வா. இப்போ அவங்கெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்கக்கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கோன்னு தான் சுக்கிரன் சொல்கிறார். ஏன்னா நிறைய உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எடையருந்து பார்க்கும் பொழுது எட்டருந்து பார்த்தா எல்லாமே நமக்கு நன்மையாக தெரியும், இல்லை எல்லாமே நமக்கு தவறாக தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் யோசித்து பார்த்தா தான் யாருடன் எவ்வளவு தூரம் நம்ம பழகலாங்கிற விஷயம் உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும். இப்போ அப்படித்தான் சுக்கிரன் இருக்கார். இது ஒரு மாற்றம் தான், சந்தோஷத்துக்குரிய மாற்றமாக தான் இருக்குது. இருந்தாலும் கவனம் தேவை. கவனம்ன்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போய் குப்பையில் போடுற மாதிரி போட்டுருவாங்க, கஷ்டப்படுத்திடுவாங்க. ஏன்னா நிறைய இடங்களில் மீனராசி இதெல்லாம் சந்தித்து தான் வந்திருப்பீங்க. எத்தனை பேரால் அவமானப்பட்டிருப்பீங்க, நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா மீனராசி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட அந்த ஒரு நல்ல பழக்கம் தான் அது. எவ்வளவோ அவமானங்களை சந்தித்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்ச நாள் அதை மனசில் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. புதுசாக ஏதோ வந்து எதுவுமே இல்லாத போல தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த கவனம் வேணும். எல்லாருக்கிட்டையும் நம்ம புதுசாக இருக்க மாதிரியே இருக்க முடியாது. ஃபஸ்ட்லேருந்து அவங்க நமக்கு திருப்பி வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. தேவையில்லை. ஒரு சில உறவுகளை எந்த இடத்தில் வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே மீனராசியை பொறுத்தவரையிலும் அந்த அமைப்பு தாங்க உங்களுக்கு வாழ வைக்கும். தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவங்க மறுபடியும் உங்களுக்கு அதே தவறை செய்துட்டு உங்களை வாழ்வாதாரம் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் கொடுத்துருவாருங்க. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். ரொம்ப பொறுமை முக்கியம். நிறைய நீங்கள் என்ன பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். அதிகமாக பேசுகிறத நிறுத்துங்க. மீனராசி பேசக்கூடாது. நிறைய இடங்களில் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். பேசியே கெட்டு போகிற இடங்கள் உங்களுக்கு நிறைய வந்துடும். அதனால் பேசாதீங்க. ஒரு சில இடங்களில் உங்களுடைய அமைதி ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. ஏன்னா சனி பகவான் பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார். நீங்கள் ஏதாவது சாதாரணமாக பேசினா கூட அது பெருசாகிடும். சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயத்த சாதாரணமாக விட்டோன்னா நீங்கள் பேசாதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத தடங்கள்லாம் ஏற்படுங்க. ஏதாவது வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை முழுமையாக முடிக்கிறதுக்கு படாத பாடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் இந்த வேலை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். வேலையை தவிர வேறு எந்த கவனத்துலேயும் இது பண்ணாதீங்க. வேலையிலேயே முழுமையாக இருந்துட்டிங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். கொஞ்சம் கவனச்சிதறல் ஏற்பட்டாலோ சோம்பல் ஏற்பட்டாலோ குழப்பம் ஏற்பட்டாலோ நிச்சயமாக தடை வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாமல் கூட போயிடும். முடிந்த வரையிலும் அந்த வேலையிலே இருங்க. எப்படி மிஸ்டேக் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் அதை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வந்து உங்களோட தொழிலை நிரந்தரமாக நல்ல அமைப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா 7.5 சனி இருக்கும் பொழுது, அதுவும் ஜென்ம சனி இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து தொழில் வந்து லாபகரமாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, அதை வந்து விட்டுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் தொழிலை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வரக்கூடிய காலமாக இருக்குது. எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ இந்த காலத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டுட்டு போகணுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறது நல்லது, தப்பு கிடையாது. அதே போல் குடும்பத்தின் வெளி உறவுகள் தலையீடு இருக்கக்கூடாதுங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே ஃபேஸ் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனையானாலும் பேசிக்கோங்க, தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு 3வது ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணி உங்களை தீர்த்து சரி பண்ணி விடுவாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க தூக்கிட்டு போயிட்டு உங்களை பிரித்து தான் வைப்பாங்க. நல்லது நினைக்கக்கூடிய காலம் இல்லை உங்களுக்கு. இப்போ வரவங்க எல்லாம் உங்களுக்கு சோதனையை கொடுத்துருவாங்க, வேதனையை கொடுத்துருவாங்க. அதனால் முடிந்த வரையிலும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை அதை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவியிடையே முடிந்த வரையில் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டைம் சரியில்லைன்னு நமக்கு தெரியுதுன்னா உடனடியாக குடும்பத்தை நம்ம வந்து ஒத்துமை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்க. குடும்பத்தை அப்போ தான் நம்ம அனுசரணையாக கொண்டுட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணணும். முடிந்த வரையிலும் குடும்பத்தை ஒற்றுமையாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. கடவுளின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த சனி 7.5 சனியில் கூட நீங்கள் நிறைய சாதனையை படைச்சிடலாங்க. அதனால் அதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க. கடவுளோட முழு அனுகிரகம் மீனராசிக்கு இருக்குது. அதனால தான் எல்லா இடங்களிலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதனால் பண வரவு இருக்குது, நல்ல ஒரு பண வரவு இருக்குது. அதாவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அது அரசாங்கமோ தனியாரோ, அந்த ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற கூட இருக்க ஊழியர்களுடன் சகஜமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
அதுக்காக ரொம்ப சகஜமாக இருக்குன்னு எல்லா ரகசியமும் சொல்லாதீங்க. ஓரளவுக்கு சாதாரணமாக பேசுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்குள்ள பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கேது பகவான் கொடுக்குறாருங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, தொழில் வளர்ச்சி ஓஹோன்னு இருக்குது. கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதே போல் பார்த்தீங்கன்னா உறவுகள் வருகை இருக்குது. குடும்பத்திலும் உங்களுக்குள்ள ஒற்றுமையெல்லாம் ஏற்படக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. 2வது உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். பேசும்பொழுது நிதானமாக பேசணும். சில இடங்களில் தவிர்ப்பது நல்லது. எல்லா இடத்துக்கும் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இடங்களில் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சரியான அமைப்பு கொடுத்துரும். தனிமைப்படுத்தப்பட்ட காலமாக கூட மாறிடும். இல்லைனா ஒரு சில இடத்த நீங்கள் தவிர்த்துருங்க. அங்கே போகிறத நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. போகக்கூடாத இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தனிமையாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுத்துருவார். சனி பகவான் அப்படித்தான் இருக்கார். கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலங்கிறதுனால கொஞ்சம் இருங்க. ஆனால் மகிழ்ச்சியில் உங்களுக்கு குறைவு கிடையாதுங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம்தான். உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த விதத்திலும் தவறான எண்ணங்களோ தவறான முடிவுகளோ நீங்கள் எடுக்காமல் சரியான பாதையை மட்டும் நோக்கிக்கிட்டு போங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதாயங்கள் உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் ஓஹோன்னு இருக்கக்கூடியவர்கள் மீன ராசியாக இருப்பீங்க.